ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி டிஎன் பேங்கர்ஸ் யூடியூப் சேனல். எஸ்பிஐ கிளர்க் எக்ஸாம் டே ஒன் எந்த மாதிரியெல்லாம் கொஸ்டின் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, எக்ஸாம் எப்படி போயிட்டுருக்கு, டிஃபிகல்ட் லெவல்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு சீனியர் ஆஸ்பிரண்ட்ஸ் ஒரு சில மிஸ்டேக்ஸ்லாம் இன்னைக்கு பண்ணாங்க. நிறைய பேர்கிட்ட கேட்டதில் அதை நான் இங்கே மென்ஷன் பண்ண போகிறேன். அண்டு இன்னைக்கு எஸ்பிஐ கிளர்க் எக்ஸாம் இருக்கக்கூடிய பதட்டத்தில் ஒரு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏ டு செட் பேங்க் அண்ட் இன்சூரன்ஸ் எக்ஸாமுக்கான கைடன்ஸ் கண்டென்ட், முக்கியமாக மெயின்ஸ் கண்டென்ட் அவ்வளோ கிடக்கு நம்ம சேனலில். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வாரத்தில், அதாவது திங்கக்கிழமை வந்து நிறைய கண்டென்ட் உங்களுக்கு எஸ்பிஐக்கோ ஐபிபிஎஸ்க்கோ எல்லாத்துக்கு தேவையான மெயின்ஸும் நம்ம சேனலில் ப்ரொவைட் பண்ணிடுவோம். சரி, வாங்க கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். எஸ்பிஐ ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எப்படி சார் இருந்துச்சு அப்படி கேட்டிங்களா? ரொம்ப கஷ்டமாகவும் இல்லை, ரொம்ப ஈஸியாகவும் இல்லை, மாடரேட் லெவல் இருக்குது ஆஸ்பிரண்ட்ஸ். இதுவே நீங்கள் ஒரு பிகினர், இப்போ தான் எனக்கு இன்னும் ஸ்பீட் மேக்ஸே ஒழுங்காக வரலை அப்படிங்கிறவங்களுக்கு மேபி டிஃபிகல்ட்டாக ஃபீல் ஆகலாம். ஓரளவுக்கு நீங்கள் பிக்கப் பண்ணிட்டீங்க அப்படின்னா மாடரேட் லெவல். ஆப்டிடியூடில் ஒரு 20 போடுற மாதிரியும், ரீசனிங்கில் 28லேருந்து 32 போடுற மாதிரியும், இங்கிலீஷ் செக்ஷனில் டிபெண்ட்ஸ் ஆன் பர்சன். நிறைய பேர் அக்யூரேட்டாக போடணும், சில டாபிக்ஸ் தான் உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி ஆஸ்பிரண்ட்ஸ் 18லேருந்து 22 வரையும். ரிமைனிங் ஆஸ்பிரண்ட்ஸ் ஃபுல்லாக அட்டன் பண்ணுவாங்க, தெரியுதோ தெரியலையோ ஃபுல்லாக அட்டன் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அதை கண்டுக்க வேண்டாம். ஓரளவுக்கு எனக்கு கான்செப்ட் தெரியும், கிராமர் தெரியுன்றவங்க 25+ கொடுக்குற மாதிரி கொஷின் பேப்பர் இருக்குது. 2 ஷிஃப்ட் அனலைசிஸ் பண்ணி சொல்கிறேன். 3வது ஷிஃப்ட் 4வது ஷிஃப்ட் சேர்த்து 4 ஷிஃப்ட் அனலைசிஸ் வீடியோ ஈவினிங் வந்துடும். ஓகேங்களா? இப்போ நடந்து முடிஞ்ச 2 ஷிஃப்ட்டை பேஸ் பண்ணி சொல்கிறேன். சரி, சப்ஜெக்ட் வைஸாக பார்க்கும்போது டிஃபிகல்ட் லெவலில் சொன்னால், ஆப்டிடியூட் செக்ஷனில் வழக்கமாக போன வருஷம் கேட்ட மாதிரியே 2 டிஐ கேட்டிருக்காங்க. அண்டு சிம்பிளிஃபிகேஷன் 10 கேட்குறாங்க. நான் லாஸ்ட் மினிட் டிப்ஸில் இல்லை ஆப்டிடியூட் ஸ்ட்ராட்டஜிலையும் இன்னொரு வீடியோவிலும் சொல்லியிருந்தேன், 2 டிஏ கேட்பாங்க, கேட்க அதிகமாக வாய்ப்பு இருக்குது. சிம்பிளிஃபிகேஷன் 10, டிஐ 2 தான் கேட்பாங்கன்னு ஒரு வீடியோ லாஸ்ட்டாக போட்டிருந்தேன். ஸோ அதை மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? 2 ஷிஃப்ட்லேயுமே சிம்பிளிஃபிகேஷன் 2 டிஏ. இதுலேருந்து 18 கொஸ்டின்லேருந்து 20 கொஸ்டின் வரை கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டில் ஒரு டிஐயில் 4 மார்க் கொஸ்டின்கெல்லாம் கேட்டாங்க. ஸோ 19 ஸ்பீட் டாபிக், ஒரு பசில், அதாவது பசில் மீன்ஸ் கேஸ்லெட், அப்புறம் உங்களுக்கு டிஐ. இந்த மாதிரி தான் இது அர்த்தமெட்டிக், இந்த மாதிரி தான் இருந்திருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஷிஃப்ட்லையுமே அதே மாதிரி தான் இருந்திருக்கு. ஆப்டிடியூடில் நோ சேஞ்சஸ். ஓகேங்களா? என்ன ஒரு சேஞ்சுன்னா, டேபிள் லைன் வந்து 2வது ஷிஃப்ட்லேயும், டேபிளர் ப்ளஸ் அண்டு பேராகிராஃப் தனித்தனியாக, டேபிள் டிஐ தனியாக, பார் தனியாக, அது ஷிஃப்ட் 1ல் கேட்டது. ஸோ இப்படி தான் வந்து ஆப்டிடியூட் செக்ஷன் இருக்குது. அப்போது சீனியர் ஆஸ்பிரண்ட்ஸ் கவனத்திற்கு அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, ரொம்ப ஈஸியாக கேட்பாங்க, கால்குலேஷனே இருக்காது அப்படின்னு நிறைய பேர் நம்பி போவோம். அப்படி இல்லை, நிறைய கால்குலேஷன் இருக்குது ஆஸ்பிரண்ட்ஸ். நீங்கள் டச்சில் இல்லாத சீனியர் ஆஸ்பிரண்ட்ஸ், நான் என்ன சொல்கிறேன்னா, ப்ரிலிம்ஸ் தானே, ப்ராக்டிஸ் பண்ண தேவையில்லை, சிஏ மட்டும் படிச்சுட்டு போகலாம் அப்படின்னு 80%க்கு மேலே இருக்கக்கூடிய சீனியர் ஆஸ்பிரண்ட்ஸ் இருப்போம். என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ ப்ராக்டிஸ் பண்ணாமல் போனால் அங்கே கண்டிப்பாக உதவாங்குவோம். அதனால் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. பெரிய பெரிய நம்பர் லாஸ்ட்டாக நடந்த எஸ்பிஐ கிளர்க் எக்ஸாமில் யூனிட் டிஜிட் வச்சு போடுற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. இந்த டைம் 2-3 கொஸ்டின் தான் அந்த மாதிரி இருந்துச்சு. ஃபுல்லாக கால்குலேட்டிவாக இருக்குது. நிறையா நம்மளுடைய கால்குலேஷன் ஸ்பீடு இருந்தால் தான் நம்மளால் நிறைய அட்டெம்ப்ட் கொடுக்க முடியும். கால்குலேஷன் ஸ்பீடு இருந்ததுனால ஓகே, மேனேஜ் பண்ணியாச்சு. ஸோ யாராச்சும் நீங்கள் டச் இல்லாமல் இருக்கீங்கன்னா உங்களுடைய அட்டெம்ப்ட் குறைய வாய்ப்பு இருக்குது. ரொம்ப கேர்லெஸ்ஸாக நினைக்க வேண்டாம். சில சமயங்களில் இங்கிலீஷில் கஷ்டமாக கேட்டுருவாங்க ஒரு சில ஷிஃப்ட்டில். அப்போ அதுலேயே மார்க் அடி வாங்கி இங்கேயும் அட்டெம்ப்ட் குறைஞ்சிச்சுன்னா கட் ஆஃப் கிளியர் ஆகாமல் போகிறதுக்கு ஒரு மைன்யூட் சான்ஸ் இருக்குது சீனியர் ஆஸ்பிரண்ட்ஸுக்கு. நம்ம சீனியர் அப்படிங்கிறதுனால இந்த இது ஆவரேஜ் ஆஸ்பிரண்ட்ஸுக்கும் பொருந்தும். டச்சில் இல்லாமல் போகாதீங்க. சும்மா எடுத்து டச்சப்பாச்சு பண்ணிட்டு போங்க. அந்த டேபிள்ஸ் படிச்சுட்டு போங்க. ரீகால் பண்ணுங்கள் டேபிள்ஸ், அந்த பர்சன்டேஜ் கூட வேணாம், டேபிள்ஸ் அண்ட் ஸ்கொயர் ரூட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரீகால் பண்ணிட்டு போங்க. சின்ன சின்ன கால்குலேஷன்ஸ், அடிஷன் சப்ராக்ஷன் லைட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. நாளைக்கு நாளை மறுநாள் யாராச்சும் எக்ஸாம் எழுத போகிறீங்க சீனியர் ஆஸ்பிரண்ட்னா லைட்டாக டச் அப் பண்ணிட்டு போங்க. அதே மாதிரி தான் ரீசனிங் எபிலிட்டி செக்ஷனில் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஷிஃப்ட் 1ல் ஸ்கோரிங் பார்ட்டில் சிலாஜிசம், இன்இக்வாலிட்டி, அதுக்கப்புறம்
சிலாஜிசம், இன்இக்வாலிட்டி, டைரக்ஷன் இருந்துச்சு. ஓகேங்களா? ஷிஃப்ட் 2 பொறுத்தவரை சிலாஜிசம், இன்இக்வாலிட்டி, கம்பேரிசன் பேஸ்டு பிளட் ரிலேஷன் இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்புறம் மிஸ்செலேனியஸ் மீதியெல்லாம் பசில்ஸ். ஓகேங்களா? ஆல்பானிமேரிக் சீரிஸ் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டில் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, வேர்ட்ஸ் வச்சு கேட்டிருந்தாங்க. 3 வேர்ட்ஸ் வச்சு. சாரி 3 லெட்டர் பேஸ் பண்ணி 5 வேர்ட்ஸ் வரும் இல்லையா? அந்த கொஸ்டின் என்னமோ இவ்வளோ பெருசா இருக்கு. ஆனா, அது வாசிச்சு பார்த்து முடிச்சிட்டோம்னா, நம்ம மைண்ட்ல வாசிக்கும்போதே அதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருது. நம்ம எழுதி அந்த அந்த 5 வேர்ட எடுத்து எழுதிட்டோம்னா, அதில ப்ராசஸ் பண்ணோம்னா டக்குன்னு முடிஞ்சிடும். ஒரு கொஸ்டினுக்கு மட்டும் தான் டைம் அதிகமாச்சு. மீதி எல்லா கொஸ்டினுக்கும் அந்த கொஸ்டின் வாசிக்கிறது தான் பெருசா இருந்துச்சு. அந்த டைம் தான் 20 செகண்ட் ஆச்சு. அது சால்வ் பண்ணுறதுக்கான டைம் 10 செகண்ட் கூட ஆகல. அந்த ட்ரிக் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா, டக்குன்னு போடுற மாரி தான் இருந்துச்சு. ஆனா, அந்த ட்ரிக்கு அந்த உங்களுடைய அந்த ஸ்பீடு உங்களுக்கு இல்ல, அதிகமான எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல அந்த டாபிக்ல அப்படின்னா, கண்டிப்பா 1 நிமிஷத்துக்கு மேல ஆயிடும் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும். அதனால கண்டிப்பா அந்த ஆல்பா நியூமெரிக் சீரிஸ பொறுத்தவரை எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டுட்டு போங்க. இங்க எவ்வளோ எஃபோர்ட் போடுறோமோ, அங்க டைம் சேவ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ, இதுதான் 2 ஷிஃப்ட்டுக்கும் வித்தியாசம். என்னன்னா, இதில 2வது ஷிஃப்ட்ல பிளட் ரிலேஷன் அண்ட் கம்பேரிசன் பேஸ்டு பசில் கேட்டிருந்தாங்க. அதில சர்டைன் நம்பர் ஆஃப் பசில்ஸ் கேட்டிருந்தாங்க. டைரக்ஷன் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? கம்பேரிட்டிவ்லி ஷிஃப்ட் 1ல ரீசனிங்கில ஒரு 30+ போற மாதிரி மினிமம் ஒரு 30+ ஆவரேஜ் அட்டெம்ப்ட்டா இருக்கு. செகண்ட் ஷிஃப்ட்ல 28+ ஆவரேஜ் அட்டெம்ப்ட்டா இருக்கு. ஆப்டிட்யூட்ல 2 ஷிஃப்ட்ல சேம் தான். 8x20+ அட்டெண்ட் பண்ற மாதிரி. உங்களுக்கு நல்லா கால்குலேஷன் ஸ்பீடு இருக்குன்னா 25லாம் கூட ஒரு சில டாப்பர்ஸ் அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஹஸ்பண்ட்ஸ் 25+ அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க. நமக்கு தேவை எக்ஸாம் கிளியர் பண்ண என்ன தேவை? 18லேருந்து 20+. ரீசனிங்கில 28லேருந்து 30+. 2 ஷிஃப்ட்டுக்கும் அதான். ஒரு ஷிஃப்ட்ல இன்னும் ஒரு 1 மார்க் 2 மார்க் அதிகமா எடுக்கிற மாரி இருந்திருக்கு அவ்வளோதான். இங்கிலீஷ பொறுத்தவரை இதுதான்னு கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. புரிஞ்சுதுங்களா? நம்மளுடைய ஸ்ட்ரென்த்துக்கு தகுந்த மாரி தான். ஸோ இதுதான் டே 1ல எஸ்பிஐ கிளர்க்ல நடந்த விஷயங்கள். ஓகேங்களா? தெளிவா சொல்றேன். ஆப்டிட்யூட்ல எந்த விதமான சேஞ்சஸ் இல்ல. ஜஸ்ட் டேபிள் டிஏ 2த்துலயும் இருந்திருக்கு. லைனுக்கு பதிலா ஒரு இதில பார் கிராஃப் குடுத்துருக்கான். மீதி ஹெச்எஸ் எல்லாம் அப்படியே ஷிஃப்ட் 1ல எப்படி இருந்துச்சோ அதே தான். மீதி கேஸ் லெட்டு அரித்மெட்டிக். நல்லா அடிச்சு சொன்னேன். 5, 6 டாபிக் அரித்மெட்டிக் படிச்சுட்டு போங்க அப்படின்ட்டு. கஷ்டமான கொஸ்டின விட்டுட்டு, நம்ம ஒரு 3, 4 கொஸ்டின் அரித்மெட்டிக் போட்டிருந்தா கூட நம்ம அத மேக்கப் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ்லயும் எந்த வித்தியாசமும் இல்ல. 2த்துலயும் பேராஜம்பிள் இருந்துச்சு. ஃபில்லர்ஸு அதில ஃபில்லர்ஸ் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல. வேர்ட் ஸ்வாப் இருந்துச்சு. எரர் ஸ்பாட்டிங் ஈஸியா இருந்துச்சு. செகண்ட் ஷிஃப்ட்ல ஃபில்லர்ஸு, எரர் ஸ்பாட்டிங்கு, பேராஜம்பிள், ஆர்சி அதே தான். ஓகேங்களா? ஸோ நீங்க பிரேஸ் ரீப்ளேஸ்மென்ட் அதான் சென்டென்ஸ் ரீப்ளேஸ்மென்ட். பிரேஸ் ரீப்ளேஸ்மென்ட் வேற. ஓகேங்களா? ஸோ ஓகே. இங்கிலீஷ்லாம் நம்ம படிச்சத பொறுத்து தான். தனியாலாம் சொல்ல முடியாது. ஆனா ஆப்டி ரீசனிங் அப்படி கிடையாது. நம்ம எவ்வளோ பிராக்டிஸ் பண்ணியிருக்கோமோ, எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கையில ஃப்ளோ இருக்கோ, எவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு ட்ரிக்ஸ் தெரிஞ்சிருக்கோ, எல்லாமே சம்மந்தப்பட்டதுங்க. ட்ரிக்ஸ் தெரிஞ்சிருந்து, மசில் மெமரி ஆயிருந்து, டச் விட்டிருந்தா கூட ஒரு 40 செகண்ட்ல ஒரு கொஸ்டின போட்டுறலாம். எதுவுமே இல்ல. நான் படிச்சு மட்டும் வச்சிருக்கேன். வீடியோ மட்டும் பார்த்து படிச்சு மட்டும் வச்சிருக்கேன்னா, கண்டிப்பா உங்களுக்கு டைம் அதிகமாகும். எக்ஸாம்ல கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ண முடியாது. இன்னொன்னு இந்த டச் இல்லாத சீனியர் ஆஸ்பிரண்ட்ஸு என்ன நடக்குதுன்னா, கொஸ்டின ஸ்கிப் பண்ணி பிராக்டிஸ் பண்ணியிருக்க மாட்டோம். டெஸ்ட் போட்டு அப்போ பழகியிருப்போம். டெஸ்ட் விட்டவங்களுக்கு கொஸ்டின் ஸ்கிப் பண்ணி பாருங்க. நான் வீடியோல சொல்லி நான் ஸ்கிப் பண்ணேன். பட் நெறைய ஆஸ்பிரண்ட்ஸ் நான் வந்து இந்த பேரா ஜம்பிள்ல உட்காந்துட்டேன். பிளட் ரிலேஷன்ல உட்காந்துட்டேன். ரொம்ப நேரம் ட்ரை பண்ணேன். அந்த மாரி சொல்றீங்க. அதனால என்னாச்சு பிளட் ரிலேஷன் நான் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணதுனால பிளட் ரிலேஷன் இல்ல ஆர்டரிங் பஸ்ஸில் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணேன். அதனால எனக்கு 2 அட்டெம்ப்ட் குறைஞ்சிச்சு, 3 அட்டெம்ப்ட் குறைஞ்சிச்சுன்ற கம்ப்ளைண்ட் வருது சீனியர் ஆஸ்பிரண்ட்ஸ் கிட்டேருந்து. ஸோ, அது நம்ம மார்க் டெஸ்ட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு போறது ரெக்கமெண்டட். லாஸ்ட் 5 டேஸு என்னதான் சீனியரா இருந்தாலும், பண்ணாத பட்சத்தில எக்ஸாம் ஹால் ஃபுல்லா நம்ம கான்ஷியஸா இருக்கணும். ஸ்கிப் பண்ணணும். இந்த டாபிக் ரொம்ப நேரம் ஆகுது, ஸ்கிப் பண்ணலாம். அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வரணும். அப்போதான் நம்மளால அதிகமான அட்டெம்ப்ட் குடுக்க முடியும். ரீசனிங்னா ஓகே தான். ஆப்டிட்யூட்லலாம் ஏதாச்சும் சிம்ப்ளிஃபிகேஷன்ல எங்கேயாச்சும் ஒரு கால்குலேஷன் ரொம்ப போய்க்கிட்டே இருக்கு. உங்களால கன்க்ளூஷன் எடுக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில, தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டின் போங்க. நமக்கு தெரிஞ்ச கொஸ்டின் நெறைய இருக்கு. அதனால சீனியர் ஆஸ்பிரண்ட் இருந்தாலும் நீங்க எல்லா டாபிக்கும் ஆல்மோஸ்ட் முடிச்சு வச்சிருப்பீங்க. நெறைய கொஸ்டின் நம்ம பின்னாடி தெரிஞ்சிருக்கு. நம்ம ஈகோவ அங்க காட்ட வேண்டிய அவசியம் இல்ல. ஏன் திரும்ப திரும்ப இதே சொல்றேன்னா, நம்ம நெறைய பேர் மார்க் பிராக்டிஸ் பண்றதில்ல. எல்லாமே தெரியும் பிலிம்ஸ் தானே அப்படின்ட்டு. பட் அங்க இந்த வருஷம் அந்த மாரி ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல. கட் ஆஃப்ல வேரியேஷன்ஸ் இருக்க போகுது. நான் ஈவினிங் சொல்றேன்.
ஸோ எஸ்பிஐ பற்றி எல்லாத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. சீனியர் ஆஸ்பிரண்ட்ஸுக்கான பாயிண்ட்ஸ் சொல்லியாச்சு. லாஸ்ட் பாயிண்ட்டு, எந்த எக்ஸாமுக்கு லாஸ்ட் டேட் டு அப்ளை அப்படின்னு பார்த்தா, ஆர்ஆர்பி பிஓ, ஆர்ஆர்பி கிளர்க்கு. ஆர்ஆர்பி பிஓ, ஆர்ஆர்பி கிளர்க்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணீங்களோ, ஒரு டைம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கிளர்க் ஓகேங்களா? ஆர்ஆர்பி பிஓ, ஆர்ஆர்பி கிளர்க்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணீங்களோ, அவங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு டைம் பிரிண்ட் அவுட் எடுங்க. பிரிண்ட் அவுட்னா அது பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்னத்த அப்ளிகேஷனை. ஏன் அப்படின்னா, பேமெண்ட் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? பேமெண்ட் ஃபெயிலியர் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க. அப்ளை பண்ண எக்ஸாம் உங்கள்கிட்டேருந்து அமௌண்ட் டிடக்ட் ஆகியிருந்தா கூட பேமெண்ட் ஃபெயிலியர் ஆகிட்டு என்ன ஆயிருக்குன்னா, உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகும். 2-3 நாள் கழிச்சு உங்களுக்கு தெரியாது. அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணீங்களன்னா, அங்கே காட்டும் ப்ளூ கலரில் மேலே அந்த சைடில் எனக்கு ஆகிருக்குது மாதிரிலாம். ஒரு எக்ஸாம் நான் எழுதவே முடியல யுஎஸ்சி எக்ஸாமில். அதுக்கப்புறம் எஸ்பிஐ கிளர்க்கில் நான் அதை செக் பண்ணும்போது அது மாதிரி ஆயிடுச்சு. அது அப்புறம் உடனே ரீபே பண்ணிட்டேன். இந்த இடத்துல யுவர் ப்ரீவியஸ் டிரான்சாக்ஷன் ஃபெயில்டு அப்படின்னு இருக்கும். அப்போது நீங்கள் எகைன் பே பண்ணிடலாம். ஆல்ரெடி பே பண்ண அமௌண்ட்டு எந்த அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் பே பண்ணீங்களோ அந்த அக்கௌண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக டிடக்ட் பண்ணிடுவாங்க. இது ரேராக நடக்கும். லாஸ்ட் டே பிஃபோர் லாஸ்ட் வீக் அப்ளை பண்ணுறவங்களுக்கு நிறைய நடக்கும். முதல்ல அப்ளை பண்ணுறவங்களுக்கு யாருக்கோ ஒருத்தருக்கு தான் அது மாதிரி நடக்கும். லாஸ்ட்டில் அப்ளை பண்ணுறவங்களுக்கு நிறைய நடக்கும். ஏன்னா சர்வர் டக்குன்னு அந்த பிரச்சனை இருக்கிறதுனால சில பேருக்கு அது மாதிரி ஆகுது. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட நிறைய பேருக்கு ஆச்சு. எகைன் பே பண்ணிவிடுங்க. இதனால் நீங்கள் எக்ஸாம் எழுதாமல் போயிட்டீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம். இனிமேல் ஆர்ஆர்பி பிஓ கிளர்க்கு இந்த அளவுக்கு வேகன்சி வருமானது டவுட்டு தான். அதனால் அப்ளை பண்ணவங்க அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அப்ளை பண்ணாதவங்க ஆஸ் சூன் as பாசிபிள் அப்ளை பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? இதில் நிறைய டவுட்ஸ் இருக்குது. அப்ளை பண்ணும்போது ஆர்ஆர்பி பிஓவில் நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட்ஸ் வந்து ப்ரிலிம்ஸ் அட்டெம்ப்ட் தான் கவுண்ட் பண்ணுவாங்க, நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட்ஸு. ஓகேங்களா? அண்ட் அப்புறம் இந்த 10th சர்டிஃபிகேட்டை ஒரு பிடிஎஃபாக போட்டால் அது தெரியும் நமக்கு எல்லாமே. ஒரு பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி அப்லோட் பண்ணணும். ஸோ வேறு ஏதாச்சும் இந்த அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ எல்லா வீடியோ முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. அஃபேர்ஸ் ஸ்டோரில் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பேக்கேஜ் வேணும்னா AK10 அப்படிங்கிற கூப்பன் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய கோர்ஸ் வந்து அபித் சார் ஆப்பில் இருக்குது. டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிற பேரில் நீங்கள் பிகினராக இருக்கீங்க, உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் மெயின்ஸை பற்றி ஒரு ஐடியா இல்லை அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ஈவினிங் வந்து உங்களுக்கு 4 ஷிஃப்டோடைய அனாலிசிஸும் நான் கொண்டு வருவேன். இது வந்து எப்படி எக்ஸாம் போய்கிட்டு இருக்கு இன்னைக்கு காலையில் 2 ஷிஃப்ட்டை பொறுத்து அப்படிங்கிறதுக்காக ஒரு அப்டேட் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. ஓகேங்களா? நான் மார்க்கு ஏன் சொல்லல, ஓவரால் அட்டெம்ப்ட்டு கட் ஆஃப் அதை பற்றி ஏன் பேசலை அப்படின்னா, எல்லா எக்ஸாம் ஆஸ்பிரன்ட்ஸ் முடிச்சுட்டு வரட்டும், ஒரு செட்டில் ஆகட்டும். எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகிறவங்க கொஞ்சம் பதட்டப்படுவாங்க, அதனால் கொடுக்கல. ஓகேங்களா? நம்ம லேட்டராக பார்க்கலாம். செக்ஷன் வைஸாக நான் சொல்லிட்டேன், பார்த்துக்கோங்க. 28லேருந்து 32 வரை ரீசனிங் எபிலிட்டி, ஆப்டிடியூடில் 18லேருந்து 22 வரை, இங்கிலீஷில் டிபெண்ட்ஸ் ஆன் பர்சன். இதுதாங்க இப்போதைக்கு செக்ஷன் வைஸ் குட். 2 ஷிஃப்ட் ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. ஷிஃப்ட் 1ல் மட்டும் ரீசனிங்கில் 1 or 2 கொஸ்டின் சேர்த்து போடுற மாதிரி இருந்துச்சு, அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் செகண்ட் ஷிஃப்ட்டை காட்டிலும் ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் அவ்வளோதான். பட் ஆப்டிடியூடில் ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டில் கொஞ்சம் அதிகமான கால்குலேட்டிவாக தான் இருந்துச்சு. சீனியர் ஆஸ்பிரண்ட்ஸ்கில் ஓரளவுக்கு மொத்தமாகவே கால்குலேட்டிவாக 2 ஷிஃப்ட்டில், ஆமாம் செகண்ட் ஷிஃப்ட்லேயும் கால்குலேட்டிவ் தான் இருந்துச்சு. நோ டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்யூ.